மீட்டிங்ல இருக்கேன். நான் இதுல ஒரு ஜூம் மீட்டிங்ல இருக்கேன். 12:30க்கு மேல பண்ணுங்க. ஒரு நாள் போக முடியாது, நேத்தே போய் ஆக்டிவேட் பண்ணிட்டேன். அது 3 நாள் ஆகும்னு சொல்லிட்டான். சரி எப்பயா இருந்தாலும் சரி. Mahalakshmi, can you mute yourself, please? Janakiraman, sir? Yes. Yes, sir. You can take over, sir. I am already logged in. Yes, sir. You can start over, sir. But it is not visible. You just switch on your video, please. Start video. அது வரல எனக்கு. Option கீழ உங்க ஸ்கிரீன்ல ஸ்டார்ட் வீடியோன்னு இருக்கும் பாருங்க. ஷேர் ஸ்கிரீன் தான் இருக்கு. அந்த பாக்ஸ் வரவே இல்லையா எனக்கு. என்ன என்னோட படம்லாம் ஒன்றும் வரவே இல்லையா அதுல. இந்த டாக்கிங்னு போட்டு தான் இருக்கு. அதுக்கு அடுத்த ஸ்டேஜ் அடுத்த இன்னொரு வேணுமே, அது வரவே இல்லை. எஸ். இல்ல வரல, திருப்பி போயிடுது. மறுபடியும் கிளிக் பண்ணுங்க. எங்க கிளிக் பண்ணனும்? ஷேர் ஸ்கிரீன்ல பண்ணவா? இல்லையே, இட் ஹஸ் டிசேபிள்ட்னு வருது. ஷேர் ஸ்கிரீன் இல்ல, நீங்க ஸ்டார்ட் ஒரு செகண்ட்ல வந்துட்டு போயிடுது திருப்பியும். ஓகே, மறுபடியும் ரீகனெக்ட் பண்ணிக்கிறீங்களா ஒரு தடவை? லாக் ஆஃப் அண்ட் லாகின் ஒன்ஸ் அகைன். லாகின் ஒன்ஸ் அகைன்ங்கறீங்களா? பண்றேனே, பிரச்சனை இல்லை. லீவ் மீட்டிங் போட்டு திருப்பி வரும். ஹலோ. சார் வாய்ஸ் கேக்குது, வீடியோ மட்டும் தெரியும். ஸ்டார்ட் மை வீடியோ இப்பதான் வந்திருக்கு, பண்றேன். இந்த ஆப்ஷன் முதல்ல வரல. ஓகே, வெல்கம் பேக். ஃபைன். ஸோ எங்க பேசிட்டு இருந்தோம்? we were talking about asana இல்லையா? So we were modifying the asana. Every asana, so based on the condition of the person, the asana is modified and given. So முதல்ல ஸ்டாண்டிங் தான் கொடுக்கணும், அதுக்கப்புறம் படுத்து, அந்த மாதிரி இல்லை. எப்படி அவங்க இருக்கவங்க அந்த அந்த எந்த இடத்துல இருக்கு, அதை தான் என்ன சொல்றாங்கன்னா, first you give according to the need of the individual. எப்படி இருக்காங்க, எந்த நிலையில வராங்களோ. சில பேருக்கு வந்து நாங்க அப்படியே முதல்ல படுத்துட்டு கொடுத்து ஆரம்பிச்சு, அப்புறம் மெதுவா அவங்கள உட்கார வச்சு, அதுக்கப்புறம் சின்னதா அந்த கேட் போஸ்டர் சொல்றாங்களே, சக்கரவாக்காசனம், இது எல்லாமே பெட்ல பண்ண சொல்லிடுவோம். ஆசனம் சொன்னாலே உடனே என்ன நினைக்கிறோம், நம்ம தரையில தான் பண்ணணும், ஒரு விரிப்பை போட்டுட்டு அப்படின்னு. பட் when it comes to therapy, it starts from where they are. வெறும் சிம்பிள் கையை ஆர்ம் மூவ்மெண்ட் மாத்திரம் கொடுப்போம். நிறைய பிரீத்திங், வயத்துல கையை வச்சுட்டு எல்லாராலையும் பிரீத் பண்ண முடியும். ஸோ அப்படி பிரீத்தும் பண்ண முடியாது அப்படின்னு சில பேர் இருந்தாங்கன்னா, இன்னும் என்ன பண்ணுவோம் அப்படின்னு சொன்னா, we ask them to chant based on their belief system. ஏன்னா ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு பிலீஃப் இருக்கும் இல்லையா? பிகாஸ் யோகா இஸ் யூனிவர்சல். ஸோ எவ்ரிபடி நான் பிலீவர்ஸும் இருப்பாங்க. அவங்களுக்கு ஏற்ற மாதிரி அவங்களுக்கு என்ன இருக்கும், எப்படி அவங்களுக்கு டீச்சரை பிடிச்சிருக்கோம், ஏதாவது இல்லை ஏதோ ஒரு கான்செப்டை பிடிச்சிருக்கோம், அந்த கான்செப்டை. பிகாஸ் யோகா இஸ் நாட் ஒன்லி அட் த physical level, it is much more than that. It is at the mind. It is ஒரு ஏன்னா நமக்கு நீங்க 6 மயம் நீங்க கேள்விப்பட்டிருக்கீங்களே, அதையும் தாண்டி போகணும், ஆனந்தமயா வரைக்கும் போகணும் இல்லையா? அந்த ஆனந்தமயா வரைக்கும் போறதுக்கு அருமையான ஒரு சாதனம் சாண்டிங். ஸோ அந்த சாண்டிங் சிம்பிள் வேர்ட்ஸ் யூஸ் பண்ணுவோம்.
It can be based on anything. It can be Om, it can be Allah, it can be Jesus. Anything. It can be Shalom. Or a Jew வந்தானா Shalom சொல்லி கொடுப்போம். அது மாதிரி பண்ணும்போது என்ன ஆகுதுன்னா they get connected with that, because with that inside. Because yoga is spiritual. It is not religious. So அது பண்ணும்போது அப்படி பண்ணும்போது they try to come out of that. So இதெல்லாம் ஒரு simple ways of trying to help the individual. So இதெல்லாம் எப்படி பண்றோம் அப்படின்னா மாடிஃபிகேஷன் இதெல்லாம் பண்றதுக்கு தான் நாங்க வந்து டிப்ளமா வச்சிருக்கோம். ஸோ ஃபர்ஸ்ட் டிப்ளமால வந்து they go in depth into யோக சூத்ரா 4 சாப்டர் படிப்பாங்க. லிட்டில் பிட் ஆஃப் ஆயுர்வேதா படிப்போம், லிட்டில் பிட் ஆஃப் அனாட்டமி கொஞ்சம் படிச்சிருப்போம். அதுக்கப்புறம் இதுலயே ரொம்ப நாள் அதுக்கப்புறம் the teachers work in Mandiram as teachers for some time, ஒரு 10 years ஆனப்புறம் based on their experience we have another course called yoga therapist training. அந்த yoga therapist training பண்ணி முடிச்ச உடனே அவங்களுக்கு அந்த இருக்கா, அந்த கெப்பாசிட்டி இருக்கா, அந்த இன்க்ளினேஷன் டு லேர்ன் இருக்கான்னு பார்த்துட்டு அந்த ட்ரைனிங் கொடுப்போம். அந்த யோகா தெரபிஸ்ட் ட்ரைனிங்ல பாஸ் பண்ணிட்டாங்கன்னா அதுலயும் அது கிளியர் பண்ணிட்டாங்கன்னா they become consultant. அதுலயே அப்புறம் சீனியர் கன்சல்டன்ட் இருக்கு. So this is how we impart the therapy to each and every individual. So அதனால என்ன, the most important thing is modification. எல்லா ஆசனத்தையும் மாடிஃபை பண்ணிடுவோம். ஸ்டார்டிங் முதல்ல அந்த நம்ம பண்ற இந்த தாடாசனாலே இந்த சிம்பிள் ஃபார்வர்ட் பெண்ட் உத்தானாசனத்தை இந்த 2 முட்டியை மடக்கிட்டு போய் சொல்லுவோம். இப்போ உத்தானாசனா கீழே குனியணும்னு சொல்றோம். அப்ப என்ன பண்றோம், முடியலையா 2 காலையும் அகத்திட்டு 2 முட்டியும் மடக்கிட்டு லைட்டா எவ்வளவு போக முடியுதோ. இட் கேன் பி டேபிள். அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு அவன் கட்டில் வரைக்கும் வருவாரு. அதுக்கப்புறம் டெஸ்க், அதுக்கப்புறம் கீழே போவாங்க. ஸோ இதுனா இவ்வளவு நாள் அப்படின்னு கணக்கு கிடையாது. இட் இஸ் பேஸ்ட் ஆன் their flexibility. As they become better and better, that is the reason why what we do is we meet them daily. பார்க்க மாட்டோம். We teach and ask them to practice for a week. ஒரு வாரம் வீட்ல பண்ணிட்டு திருப்பி வருவாங்க டாக்டர்கிட்ட வராமலே. அப்போ வந்து அவங்களுக்கு திருப்பி பண்ண சொல்லுவோம். பண்ண சொல்லி நிறைய மிஸ்டேக் அதை இருக்கிறோம், தப்பா புரிஞ்சுட்டு இருப்பாங்க. அண்ட் ஒன் ஆஃப் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ஸ்பெஷாலிட்டி ஆஃப் மந்திரம் இஸ், ஏன்னா நம்ம சொல்லி கொடுத்தோம்னா உடனே மறந்துடுவாங்க. We make drawing, we make a stick diagram. Stick diagram is a specialty of AYM. சின்ன சின்ன படங்கள், அந்த படத்திலே எக்ஸ்பிளனேஷன் செல்ஃப் எக்ஸ்பிளனேட்டரியா இருக்கும். 2 படம் இருக்கும். ஒரு இன்ஹேல் எக்ஸேல் வச்சு இதுலேருந்து இங்க போறதுக்கு என்ன பண்ணணும். இப்ப சாதாரணமா நிக்கிற மாதிரி ஒரு சின்ன படத்தை போட்டுட்டு அதுலேருந்து திருப்பியும் கையை தூக்கிறதுக்கு ஒரு படம் போட்டிருப்போம். ஸோ இதை மாதிரி பண்ணும்போது என்ன ஆகும் அப்படின்னு சொன்னா இட் மேக்ஸ் இட் வெரி வெரி சிம்பிள் ஃபார் தெம். நான் ஒரு சின்ன உதாரணம் காட்டுறேன் பாருங்க. ஐம் ஜஸ்ட் அந்த பேரை மாத்திரம் நான் மறைச்சிடுறேன். ஐ டோன்ட் வாண்ட் டு ஷோ த நேம். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் பாருங்க, தெரியுதா? ஸ்டிக் டயக்ராம் 2 இருக்கு இங்க பாருங்க. அது அப்படியே ஒவ்வொரு இதே மாதிரி ஒரு சீக்வன்ஸா என்னெல்லாம் பண்ணலாம் அப்படின்னு ஒரு இருக்கும். How we know. So இது மாதிரி சொல்லும் போது it make the job very easy for them. இதுவே தான் நமக்கு ஒரு கைடு மாதிரி இருக்கும் அவங்களுக்கு. இதை வச்சுட்டு அவங்க பண்ணிட்டு 1 week ஆயிடுச்சு வருவாங்க. Then based on the progress we slowly introduce certain asanas. So the aim of therapy is to make them do normal asana. தெரப்பியே எப்பவும் பண்ணிட்டு இருக்க மாட்டாங்க. அவங்க உடம்பு சரியாயிட்டு முதுகு வலி சரியாயிடுதுன்னா அடுத்த இதுக்கு போயிடுவாங்க. ஏன்னா ஈவன் we teachers we get into problem இல்லையா? நம்ம எதையாவது ஒரு நாள் தப்பா பண்ணிட்டோம், ஒரு நாள் சரியான ப்ரிப்பரேஷன் இல்லாம எதையாவது பண்ண வச்சுக்கோங்க, முதுகு பிடிச்சிக்குது, அது மாதிரி ஆறுது இல்லையா? அதுக்குதான் we have a course planning. இதுல இருந்து இதுக்கு இது every asana will prepare you for the next. So அதனால இதுல நிறைய இருக்கு. But I am just giving trying to concise everything and tell you so that you get an idea of what yoga therapy is all about. So main therapy அப்படின்னு சொன்னா நீங்க எல்லாருக்கும் இப்ப யோகா வேர்ல்ட்லயே ஒரு சின்ன ஒரு இது இருக்கும்.
இந்த ஆசனா பண்ணினா இந்த வியாதி சரியா போகும், இந்த ஆசனா பண்ணா இந்த ஆசனா, அது வந்து it will not work. ஏன்னா எல்லாராலையும் எல்லா ஆசனம் பண்ண முடியாதே. because the flexibility differs and ஒருத்தரும் வந்து ஒரு வியாதியோட வருது இல்லையே. combination of a person will not come to you only with back pain. He may hide back pain along with the BP, along with the diabetes. If everything is life disorders, நம்மளோட ஓடுறோம், எல்லாத்துக்குமே ஓடுறோம், எல்லாமே ஸ்ட்ரெஸ். ஸோ ஸ்ட்ரெஸ் பேஸ்ட் தான் எல்லாமே இருக்கு. ஏன்னா இப்போ வந்து கம்யூனிகபிள் டிசீஸ் இப்பதான் இப்ப இந்த கோவிட்ல தான் நம்ம எல்லாரும் வீட்டுக்குள்ள உட்காந்துருக்கோம். மற்றபடி நான் கம்யூனிகபிள் டிசீசஸ் தானே ஜாஸ்தி ஆயிட்டு இருக்கு. ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது each and every individually has to be given according to their comfort zone. அதனால்தான் therapy becomes all the more important and therapy should be given individually. ஸோ ஏன்னா இது ஒரு எல்லா இடத்துலையும் இருக்கு. ஏன்னா புக்கெல்லாம் கூட போடுறாங்க, இந்த ஆசனை பண்ணா எல்லாம், நீங்க எந்த புக்கை யோகா புக் எடுத்தீங்கனாலும் இந்த ஆசனை பண்ணா இது உடனே சரியா போயிடும் அப்படின்னா. பட் எல்லாராலையும் பண்ண முடியுமா? பெயின் இல்லாம பண்ண முடியுமா? ஸோ ரொம்ப நாளா பண்ணிட்டு இருக்கவங்க வேணா, இப்போ ஒரு தனுராசனா வந்து எல்லாராலையும் சாதாரணமா யோகா பண்ணிட்டு இருக்கவங்களே தனுராசனா கொஞ்சம் கஷ்டப்படுவாங்க. எடுத்தவொடனே ஒருத்தன் வந்தோடனே தனுராசனா நம்ம கொடுத்துட முடியுமா? முடியாது. ஸோ we have to adapt, we have to prepare them. ஸோ எந்த நிலையில இருக்காங்கன்னு பார்த்து அந்த நிலையிலேருந்து எடுத்துட்டு போறதுதான் யோக சிகிச்சா. ஏன்னா இதுவே என்ன சொல்றாரு பதஞ்சலி, தஸ்ய பூமிஷு விநியோகா. ஒருவர் எந்த நிலையில் இருக்கிறாரோ அந்த ஸ்டேஜ்ல இருக்கிற அதுல இருந்து அவங்களுக்கு கொடுக்கணும். அப்பதான் நம்ம அது எடுபடும். ஏன்னா நம்ம எய்ம் ஆஃப் யோகா என்ன? சுதந்திரமா இருக்கணும், கட்டுப்பாட்டுல இருக்கக்கூடாது. அந்த கட்டுப்பாட்டு எப்ப போகும்னா அவன் அந்த வியாதியில இருந்து வெளியில வந்தாதான் போக முடியும். ஸோ இதுக்காகத்தான் வந்து நாங்க வந்து இந்த மாதிரி கொடுக்குறோம். ஸோ இதுல என்ன இருக்கும்? ஸோ we will have little bit of asana and most important, நம்ம யோகா அப்படின்னு சொன்னாலே என்ன நினைச்சிட்டு இருக்காங்க எல்லாரும், ஏதோ 1 மணி நேரம் 1.5 மணி நேரம் பண்ணணும் அப்படின்றாங்க. எல்லாருக்கும் 1 hour 1.5 hours இருக்கா? ஏன்னா அவசர உலகத்துல இருக்கோம், எல்லாரும் ஓடிட்டே இருக்கோம். நம்ம ஹெல்த்னு வருமா, அந்த ஆசனாங்க யோகா வில் பி த லாஸ்ட் ப்ரையாரிட்டி ஃபார் எவ்ரி ஒன். நம்ம வேணா நம்ம தொழில், நம்ம டெய்லி 1 hour 1.5 hours யோகா பண்ணுவோம். வரவங்க பண்ணுவாங்களா? கிடையாது. சார் எவ்வளவு நேரம்னா 1/2 hour அப்படிமா. அந்த 1/2 hourக்குள்ள நம்ம என்ன பண்ணணும்? கொஞ்சம் ஆசனா கொடுக்கணும், கொஞ்சம் பிராணாயாமா கொடுக்கணும், கொஞ்சம் மெடிடேஷன், மனதும் காமானும் இல்லையா? ஸோ இது எல்லாமே வந்து அதுக்குள்ள கொடுக்குற மாதிரி we give a program. 1/2 hour. So the first thing we ask, நீங்க ஒரு இன்டராக்ஷன்ல வந்து முதல்ல நாங்க கேட்கறதே எவ்வளவு டைம் உங்களுக்கு இருக்கு, எப்போ உங்களால பண்ண முடியும். காதால பண்ண முடியும்னா அதுக்கு ஏற்ற மாதிரி கொடுப்போம். Because it will prepare you, yoga should prepare you for the next action. ரொம்ப இன்டென்சிவ் கோர்ஸவே ஈவினிங் கொடுத்தீங்கன்னா என்ன ஆகும்? You will not sleep. That is what is happening nowadays. இப்ப எல்லாம் பாத்தீங்கன்னா யங்ஸ்டர்ஸ் எல்லாரும் 8:30 மணி வரைக்கும் ஆபீஸ்ல ஒர்க் பண்ணுவாங்க. 8:30 மணிக்கு மேல நேர ஜிம்ல போய் 1 hour நல்லா பர்ன் அவுட் பண்ணிட்டு வரேன்னு போயிடுவாங்க. வீட்டுக்கு போனா தூக்கமே வராது. நிறைய பேருக்கு இன்சோம்னியா பிகாஸ் ஆஃப் தட். It is real. It is, I'm not joking. We get daily students, youngsters, especially software people வருவாங்க. அப்புறம் பேசினா தெரியும் என்ன பண்றீங்க அப்படின்னா 1 hour ஜிம் சார்னா. ஜிம் பண்ணோன்னே என்ன நல்ல ஒர்க் அவுட் ஆகி பண்ணோன்னே ரொம்ப ஃப்ரெஷ் ஆயிடுவாங்க. They will not have sleep. And most important, nowadays we are all hooked to this thing called mobile. இல்லையா? மொபைல்லே உட்காந்தாலும் பாதி பேருக்கு அது தூக்கவும் கிடையாது. அது வேற கேட்கணும், எத்தனை மணிக்கு நீங்க படத்துக்கு போவீங்க சார்? 10 மணிக்கு என்னமோ போயிடுவேன் சார், ஆனா இந்த மொபைல் பார்த்துட்டே இருப்பேன், போயிடும். ஃபேஸ்புக் இதுவும் பார்த்தீங்கன்னா 12 மணி ஆயிடும். ஸோ அதுவும் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட், எத்தனை மணிக்கு தூங்குறோம். அதான் ஆஹார விஹாரா. அதுக்கப்புறம் தான் ஔஷதி வருது. ஆகாரம்ங்கிறது ஃபுட்டு. ஃபுட்ல வந்து உங்களுக்கே எல்லாருக்கும் தெரியும், ஆயுர்வேதத்துல சொல்றது என்ன சொல்றாங்க? இதம் மிதம் ஆகாரம். ஆகாரம் என்பது இதமாக இருக்க வேண்டும், மிதமாகவும் இருக்க. மிதம்னா ரைட் குவான்டிட்டி, டூ மச்சாவும் சாப்பிடக்கூடாது. அதுவும் பிடிச்சிருக்கணும். எதுக்கு பிடிச்சிருக்கணும்? நாக்குக்கு இல்லை, நம்ம வயிற்றுக்கு ஒத்துள்ளதாக சாப்பாடை நாம் சாப்பிட வேண்டும். அதான் ஆகாரம்.
விகாரம்ங்கிறது லைஃப் ஸ்டைல். ஏர்லி டு பெட், ஏர்லி டு ரைஸ். சின்ன வயசுல படிச்சிருப்போம், மாரல் சயின்ஸ்ல படிச்சிருக்கீங்களா? ஏர்லி டு ரைஸ் அண்ட் ஏர்லி டு பெட் சின்ன வயசுல சொல்லி கொடுத்துருப்பாங்க. அதை யாராவது ஃபாலோ பண்றோமா? சீக்கிரமா தூங்கணும், சீக்கிரமா எழுந்துக்கணும். எப்பவுமே இட்ஸ் ஆல்வேஸ் பெட்டர் டு ரைஸ் பிஃபோர் சன்ரைஸ். ஏன்னா அவர் ஆதித்யன் வருவதற்கு முன்னால் நாம் எழுந்து அவரை வரவேற்க வேண்டும். அவர் 6 மணிக்கு வரான்னா நம்ம 5:30க்காவது எழுந்துக்கணும். அதே மாதிரி இரவு தூக்கம் சீக்கிரம் தூங்கணும். அட்லீஸ்ட் பை, நம்ம எல்லாரும் சிட்டியில இருக்கீங்க, நிறைய இருக்கும், வீட்டுக்கு போறது கூட இப்போ அப்கோர்ஸ் we are all லாக்டவுன்ல இருக்கோம்னாலும் சாதாரணமா நீங்க ஒன்ஸ் ஆஃபீஸ் திறந்தா போயிட்டு வெவ்வேறு இடத்துல இது பண்ணியிருந்தீங்கன்னா கூட அட்லீஸ்ட் பை 11 you should all go to sleep. And most important, the food you take at night, you should be very very light. இல்லையா? அவங்க எல்லாருக்கும் தெரியும், நம்ம ஃபாலோ பண்றாமாங்கிறது தான் பெரிய விஷயம். And we should take early. நீங்க 11 மணி 10 மணிக்கு படுத்துக்க போறீங்கன்னா அட்லீஸ்ட் பை 8 o'clock 2 ஹவருக்கு முன்னாடி நாம் சாப்பிட்டு இருக்க வேண்டும். இது நிறைய பேர் நம்ம கடைபிடிக்கிறதே இல்லை. பாதி பேர் பார்த்தீங்கன்னா 9:30க்கு மேல தான் என்ன பண்ணலாம்னு யோசிப்பாங்க. ஸோ தட் புட்ஸ் அட் இன்டு டைஜஷன் ஆகாது. ஏன்னா எவ்ரிதிங் இஸ் அ செயின் ரியாக்ஷன். அண்ட் ஒபிசிட்டி வரதுக்கு காரணமே ரொம்ப லேட்டாக சாப்பிட்றதுனால தான். அண்ட் நைட் ஃபுட் ஷுட் ஆல்வேஸ் பி வெரி வெரி லைட் சொல்லுவாங்க. அதான் சின்ன ஈட் லைக் எ பிரின்ஸ் இந்த மார்னிங், ஈட் லைக் எ கிங், அப்புறம் ஈட் லைக் எ பெக்கர், என்ன கிடைக்கிறதோ அதை சாப்பிடுன்னு சொல்லுவாங்க. பட் நம்ம முக்கால்வாசி பேர் பார்த்தோம்னா நம்ம நைட் ஃபுட் தான் ரொம்ப நிதானமாக ரிலாக்ஸாக நிறைய சாப்பிடுவாங்க. வித் த ரிசல்ட் வி கெட் இன் டு லாட் ஆஃப் ப்ராப்ளம். ஸோ தீஸ் ஆர் ஆல் திங்ஸ் தட் we will know only when we have a one-to-one interaction. This is what we do in therapy. Okay, I think I have covered everything. So interactful path, and we design the course according to the time. ரொம்ப important. And age. ஒரு 10 வயசு நாம முன்னாடி சொன்ன மாதிரி 10 வயசு சிறுவன் ஒரு 15 வயசு சிறுவன் பண்ணுவது மாதிரி ஒரு 50 வயசு ஆள் பண்ண முடியாது. அந்த 50 வயசு ஆள் பண்ற மாதிரி நிச்சயமா ஒரு 75 வயசு ஆள் பண்ண முடியாது. அவங்க ரொம்ப ஃபிளெக்சிபிளா அதுவும் இருக்கும். 75 ஆள் ரொம்ப நல்ல ஃபிளெக்சிபிளா இருப்பாரு. 50 வயசு ஆள் ரொம்ப நவடே சில்ட்ரன் இன்னும் மோசம். ஏன்னா அவங்க எல்லாமே இப்ப எல்லாம் இதுலதான் விளையாடிட்டு இருக்காங்களா, இன்னும் மோசமா இருக்கு அவங்களோட ஃபிளெக்சிபிலிட்டி. ஸோ நாளுக்கு நாள் ஒவ்வொருத்தரோட ஃபிளெக்சிபிலிட்டி மாறிட்டே இருக்கனால நம்ம we have to adapt. That is where this modification becomes more important. That is why தெரப்பின்னு சொல்லும்போது குரூப்பா இல்லாம ஒவ்வொருத்தருக்காக நாங்க கொடுக்குறோம். ஸோ நைஸ் இன்டராக்டிங் வித் யூ ஆல். உங்களுக்கு ஏதாவது கொஸ்டின்ஸ் இருந்ததுன்னா நீங்க கேட்கலாம். அண்ட் பிராணாயாமம் முக்கியமா அதை நான் சொல்ல மறந்துட்டேன். ஸோ யோகான்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஆசனா பத்தி பேசணும். சார் பிராணாயாமம் என்ன பண்றது? பிராணாயாமத்திலையும் நாங்கள் மாடிஃபை பண்ணுவோம். பிராணாயாமத்துல எப்படி அப்படின்னு சொன்னீங்கன்னா, பிராணாயாமம் டஸ் நாட் மீன் நம்ம காலை சமணம் போட்டு உட்காந்து தான் பண்ணணும் அப்படின்னு கிடையாது. சேர்ல உட்காந்து கூட பண்ணலாம். ஏன்னா கிரைட்டீரியா பிராணாயாமக்கு என்ன? நம்ம முதுகு தண்டு நிமிர்ந்து இருக்கணும், அதுதான் கிரைட்டீரியா. அந்த முதுகு தண்டு எப்படி நிமிர்ந்து இருக்கும்? நீங்க ஒரு சேர்ல நிமிர்ந்து 2 காலையும் கீழே வச்சுட்டு இப்படி உட்காந்தீங்கனாலே நிச்சயமா நிமிர்ந்து இருக்கும். சப்பலாம் போட்டுட்டோ இல்லைன்னா சுகாசனத்திலயோ, முடிஞ்சவங்க சுகாசனத்துல உட்காரலாம், இல்லைன்னா பத்மாசனத்துல உட்காரலாம், இல்லைன்னா சித்தாசனத்துல உட்காரலாம். எல்லாராலையும் இது பண்ண முடியாதே. ஸோ மெஜாரிட்டியை வரவங்க சேர் ஆசனா, சேர்ல 2 கால்களை மாத்திரம் கீழே வைங்கன்னு சொல்லுவோம். ஏன்னா பாதி பேர் அந்த சிவல் சேர்ல உட்காருவாங்க. சிவல் சேர்ல உட்காரும் போதே காலை இப்படி அந்த ட்ரைபாட்ல வச்சிட்டாங்களே, அதுவே அவங்களுக்கு முதுகு பெயின், பேக் பெயின் வரும். அதனால கால்களை கீழே வச்சு பாவிட்டு அதுக்கப்புறம் சிம்பிளா சீத்தலி சொல்லி கொடுப்போம். சீத்தலி பிராணாயாமா கேள்விப்பட்டிருக்கீங்களா? அந்த நாக்கை துருத்திட்டு இப்படி மெதுவா எடுத்துட்டு போறது. இட் டஸ் வண்டர்ஸ். சீத்தலி பிராணாயாமா சொல்லி கொடுப்போம், ஷீத்காரி சொல்லி கொடுப்போம். தென் நாடி சுத்தி, உங்களுக்கு இல்லை நாடி சுத்தி பிராணாயம், அலோம் விலோம் அப்படின்னு சொல்றாங்க இல்லையா, நாடி சுத்தி பிராணாயம் சொல்லி கொடுப்போம். அண்ட் நாடி சுத்தி பிராணாயம் எல்லா மூக்கடைப்பு இருந்தா எப்படி சார் நாடி சுத்தி பண்றது? அப்ப என்ன பண்ணுவோம், நாங்க 2 மூக்கால இழுத்து ஆல்டர்னேட், அதாவது அனுலோம உஜ்ஜாயி அப்படிம்பாங்க. மூச்சு இழுப்பது தொண்டைக்குழியில கவனத்தை செலுத்திட்டு மூச்சை வெளியில விடுறது, ஆல்டர்னேட் நாஸ்ட்ரல் பிரீத்திங் பண்ணுவோம். இது பண்ண இட் வில் பி a preparation for
someone to do Nadi Shuddhi at a later stage. So இதுலயுமே நாங்கள் பண்ணோம். அண்ட் எல்லாரையும் வந்து அந்த ரேஷியோவில் பண்ண சொல்ல முடியுமா? முடியாது. ஸோ அதனால லைட்டாக அந்த ஜாலந்தர பந்தா பண்ணணும்னா முடியாதே. அப்போ ஜாலந்தர பந்தம் எப்போ வர முடியும்? சும்மா தரையை லைட்டாக அப்படி குனிஞ்சாலே chin lock வரும். So these are adaptations. Every asana is adapted to suit the need of the individual. That is very, very important in therapy. நமக்கு தெரிஞ்சதை சொல்லக்கூடாது. அவனுக்கு என்ன உதவுமோ அதை சொல்லிக் கொடுப்பதுதான் மிக மிக இம்பார்ட்டன்ட். மோஸ்ட் கிரைட்டீரியா ஃபர்ஸ்ட் இது வந்து நம்மள நீங்க இவரோட இதுல அஷ்டாங்க யோகத்துல ஃபர்ஸ்ட் இது என்னது அவரோட இது டூல்ஸ்ல பாத்தீங்கன்னா அஹிம்சா இல்லையா? ஃபர்ஸ்ட் யமமே என்னது? அஹிம்சைன்னு ஆரம்பிக்குது இல்லையா? The ahimsa. The ahimsa should be there in whatever we do. ஆசனாலையும் அஹிம்சை இருக்கணும். அந்த நீ பண்ணி சொல்லி கொடுக்கும் ஆசனத்தினால் அவனுக்கு இம்சை ஏற்படக்கூடாது. அதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ அஹிம்சா, அதுதான் அவர் முதல்ல சொல்லியிருக்காரு. அது யமத்துல ஃபர்ஸ்ட் ஆரம்பிக்கிறதே அஹிம்சா. அது அஹிம்சாக்குள்ளதான் இது எல்லாமே வரணும். இட் கேன் பி பிராணாயாமா, இட் கேன் பி பிரத்யாகாரா, இட் கேன் பி தியானா. அதனால அவனுக்கு கஷ்டம் வரக்கூடாது. இந்த மாதிரி நம்ம செஞ்சோம்னா கண்டிப்பா நம்ம அவங்களுக்கு ஹெல்ப் பண்ண முடியும். இதுதான் திஸ் இஸ் இன் ஷார்ட். ஸோ பிராணாயாமம் சொல்லி கொடுப்போம். பிராணாயாமா சொல்லிட்டு சிம்பிள் மெடிடேஷன், ஜஸ்ட் ஃபோக்கஸிங் ஆன் தேர் இஷ்ட தேவதா. எல்லாருக்கும் ஒரு கடவுள் இருப்பாங்க இல்லையா? அந்த கடவுளை நினைக்க சொல்லணும். சில பேர் எனக்கு கடவுள் நம்பிக்கை இல்லை சார், எனக்கு வந்து இந்த நேச்சர் பிடிக்கும். சரி, நேச்சர் நினைச்சுக்கோங்க. ஒரு கனெக்ஷன். அப்ப என்ன ஆகும்? அந்த மனசு என்ன ஏன்னா யோகத்தோட டெஃபினிஷன் என்ன? சித்த விருத்தி நிரோதா. அது மனது ஒன்றடைவதற்கு இது ஹெல்ப் பண்ணதுக்கு தான் இது. ஸோ இந்த மாதிரி பண்ணும்போது கண்டிப்பா நம்ம ஹெல்ப் பண்ண முடியும். ஓகே, தேங்க்யூ ஆல். இஃப் யூ ஹேவ் எனி क्वेश्चंस ஐ அம் ரெடி டு ஆன்சர். ஜானகிராமன் சார், இப்போ இந்த நமக்கு டைம் பத்தலன்னா மே ஐ ரிக்வெஸ்ட் யூ டு கனெக்ட் ஒன்ஸ் அகைன் இஃப் தேர் ஆர் மோர் क्वेश्चंस in case. Yeah, definitely. Okay, thank you sir. Now the session is open for your interaction. You may ask the doubts please. Yeah. வணக்கம் சார். வணக்கம் சார். வணக்கம் சார், முத்ரா பத்தி உங்களுடைய கருத்து என்ன சார்? முத்ரா வந்து எல்லாருக்கும் அந்த நீங்க சொன்ன மாதிரி எல்லாருக்கும் மாற்று ஒண்ணு இருக்குன்னா அத அப்ப முத்ராவோடய சேர்த்து அது கொடுத்துடலாங்களா? எப்படி இது பண்ணலாம்? என்ன முத்ரா நீங்க சொல்றீங்க? முத்ரானா எதை மீன் பண்றீங்க? இல்ல, இப்ப ஒவ்வொரு விஷயத்துக்கு ஒவ்வொரு முத்ரா எடுத்து யூஸ் பண்ணிட்டு இருக்கோம் இப்ப யோகா பீப்புள் எல்லாருமே. அப்படி பண்ணும்போது இப்ப நீங்க அதாவது இப்ப சர்வாங்காசனா பண்ண முடியாட்டி அதுக்காக விஷயத்த நம்ம மாடிஃபை பண்ணி கொடுக்கலாம்னு சொல்லிருக்கீங்க. அப்படிதான் கொடுத்துட்டு வரோம் நம்ம. அப்படி கொடுக்கும்போது முத்ராவையும் அதோட ஆட் பண்ணி கொடுத்துடலாம் இல்லையா? அது ஓல்டு செய்ய முடியாதவங்களுக்கு அது ஃபுல்லா முத்ரானா எதை குறிப்பிடுறீங்க? எதை ஒரு முத்ரான்னு சொல்றீங்க நீங்க? முத்ரானா என்ன? விபரீத கரணி முத்ராவா? என்ன சொல்றீங்க? இல்ல, நம்ம சக்தியை வெளியில கொண்டு வரதுதான் முத்ரான்னு சொல்றாங்க. விபரீத கரணி, நாட் ஒன்லி விபரீத கரணி, இந்த வாயு முத்ரா, நாங்க அவ்வளவு அதை யூஸ் பண்றது இல்லம்மா. இந்த டிஃபரெண்ட் கைய வச்சுட்டு அதெல்லாம் நாங்க அவ்வளவு யூஸ் பண்ணல. முத்ரா இன்ஃபேக்ட் வந்து நாங்க மேக்ஸிமம் சின்முத்ரா யூஸ் பண்ணுவோம், அவ்வளவுதான். எனக்கு அதை பத்தி அவ்வளவு தெரியாது. ஓகே சார், ஐ ஹேவ் a doubt. கத்து கொடுத்திருந்தாங்க, நீங்க சொல்லி கொடுக்கலாம். எனக்கு முத்ரா பத்தி அவ்வளவு தெரியாது. Sir, if the lower back pain is caused by the flat legs, flat feet, then what is the solution for it? If the lower back pain or the back pain is caused due to the flat feet. Yeah, flat foot, no, correct. Flat foot, definitely flat feet will increase, will be one of the reason for, because flat foot is something is inborn. This is what you call it is genetic. If your father, mother or your grandparents were to have, definitely it will be there. What best can be done is mechanical correction. Mechanical correction சொல்லும்போது what you can do is you can go in for specially made footwear made for you with that arch. So what is happening in flat foot? The arch will be missing, correct? The arch will be missing, and the arch acts as a what do you call shock absorber. Just as all the vehicles have shock absorbers to
absorb when you go in bumpy roads, our feet is also designed in such a way that every time you walk, when you keep a step forward, the arch will take the weight of the body. This is unfortunately missing in people with flat foot. So that can aggravate. So what we do along with the asana, we will ask them to not to walk in barefoot, especially in very smooth surfaces. Unfortunately, what we have done in all our houses is we are copying the West. In olden days, all the houses used to be with cement or just mud, which had beautiful grip, or at least in red oxide. Even mosaic was better, but nowadays we have what we call vitrified Italian marbles, and people in the West never walk barefoot in their houses because everything is carpeted because of the climate prevailing there. So they will be wearing their shoes. So that will not have any problem. But what we are doing, we are aping them, but we don't ape them fully. But we start walking barefoot, that will definitely have an impact. No, especially when you walk on the barefoot in the vitrified, polished surface, the pain will be more. So it is better, we'll advise them to wear this slippers made with arch. And certain asana like Tadasana, where we stand on the heels, and the Vajrasana sequence, sitting in Vajrasana will also help them. Thank you. Thank you, sir. Yes. Yeah, the next question, please. Yeah, someone has asked, before that someone has asked, could you please, I think that is a question, right? Yeah. Could you please share the upcoming training programs in KYM to us when it is officially announced? What you can do is, you can always call, our website is kym.org. When you log into that, you get all the details of all the upcoming programs, and we do have a lot of, especially we have a lot of webinars. You can please write to on the website. We will have the address. The studies department is there. We have separate department. I head the therapy department. Someone heads the studies department. You can write it to them, mail it to them, and immediately you will get a response. Thank you. Yes. Yes, Girija Lakshmi, do you have a question? No. All is clear, ma'am. Okay. Thank you. Sri. Namaste, sir. Hello. Hello. Namaste, sir. Namaste, Solunga. Sir, you explained about detail about the flat foot. What is the hello? Flat foot. Can you explain deeply the further complications those who are the flat foot regarding what will happen in? No. See, as I told you, flat or a very simple thing is flat foot. We have to take care of your weight. Okay. Because on the flat foot, and the arch, every time you walk, it prevents the shock from going to all other parts. The flat foot first it will affect the knees. Weak joints it becomes vulnerable. Okay. It can be in your neck, it can be in your lower back, it can be in your knees, and the joints affect them. Flat foot perfect it because of this, based on the structure. Weak definitely they are prone to injury, they are prone to pain. Because நிறைய பேருக்கு பாத்தீங்கன்னா 10 பேர்ல ஒரு 4 பேருக்கு you will have flat foot. Okay. So nothing, you need not worry about it. Only thing is that you have to be a little careful. You have to keep an eye on your weight. Okay. And you have to exercise daily. Sluggish irundhuna kandipa varadha problem varum. Okay, sir. Thank you. Thank you. Any other questions, please?
You may ask for any of the Can ailments. ask Yeah. one more question, please? Yeah. Srinivas. How, sir, in this now current situation, this COVID-19 is affected of the lungs particularly. Everyone telling that. How do we can protect the lungs through yoga therapy? How do we expand the volume of the breath? Can you please expansion? Daily உங்களுக்கு என்ன யோகா நீங்க பண்றீங்களோ டெய்லி பண்ணுச்சு. யோகாவோட மெயின் அட்வான்டேஜ் என்ன? It increases your immunity, இல்லீங்களா? Okay. It increases your immunity. So நீங்க lung expand ஆற ஆசனா மாதிரி நிறைய இருக்குல்ல. இப்ப வீரபத்ராசனா இருக்கு, the warrior postureங்கறாங்களா, அதெல்லாம் என்ன? Based focus more on inhale based asanas. Virabhadrasana, Bhujangasana, the lifting the hip, and the Setubandhasana ன்னு சொல்றீங்க இல்லையா, அந்த விபாத பீடம்னு நாங்க சொல்லுவோம். அந்த மாதிரி opening the upper back, அந்த மாதிரி asanas நிறைய, back arches, lot of back arches நிறைய பண்ணலாம். Back arches will definitely will increase the volume. Your increasing breathing capacity increase. நல்ல பிராணாயாமா பண்ணலாம். But focusing on exhalation. Exhalation நன்னா இருந்தா தான் inhalationம் நன்னா வரும். So யோகாங்கிறது சர்வ அங்க சாதனம். எந்த ஆசனம் நீங்க பண்ணாலும் it starts working from head to toe. But அந்த அட்டென்ஷனோட பண்ணணும். அதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். Okay, sir. ஓகேங்களா? Thank you very much, sir. Thank you. Yes. Any other question? Sir, I have a question, sir. Yes. Sir, if somebody is coming with a overweight, so definitely they'll say that yes, their mind will be உறுதியா இருப்பாங்க, நான் கண்டிப்பா weight குறைக்கணும், அதோட சாதனம் வந்து யோகாவா உறுதிமொழி எடுத்துட்டே வருவாங்க நம்ம கிட்ட, saying that yes, I'll stick on. கண்டிப்பா. ஆமா. So how do you start with them, sir? Definitely. See, we have to see their flexibility. நிறைய பேர் உறுதிமொழி இருக்கும், பட் அவங்க ரொம்ப ஸ்டிஃபா இருப்பாங்க. So, but we have to start from where they are. நிச்சயமா lot of breathing and more important, அவங்களுக்கு அந்த யோகா பண்ண ஆரம்பிச்சாங்களே அவங்களுக்கு அந்த they will get that மன உறுதி. மெயினா பாத்தி நிறைய பேருக்கு obesity is because of their food habits also. And சில பேர் அவங்கள ஜெனட்டிக்காவும் இருக்கலாம், அவங்க அம்மா அப்பா நல்ல இதாக அதிலே இதில் இருப்பாங்க. லைஃப் ஸ்டைல், செடென்டரி லைஃப் ஸ்டைல் இருந்ததுன்னா கண்டிப்பா anybody is going to put on weight. ஸோ அவங்கள்ட்ட இது சொல்லணும், சார் இந்த மாதிரி நல்ல உறக்கம் ரொம்ப இம்பார்ட்டன்ட். நல்ல தூங்கலை அப்படின்னு சொன்னா கூட நம்மளோட மெட்டபாலிசம் ஒழுங்கா ஒர்க் ஆகாது, டைஜஷன்லாம் சரியா இருக்காது, வெயிட் போடுவாங்க. பாதி பேர் பார்த்தீங்கன்னா இந்த ஒபீஸா இருக்கிறவங்க 12 மணி 1 மணிக்கு தூங்குறவங்களா இருப்பாங்க, நீங்க பார்க்கலாம். Yes, sir. So everything goes into mind. ஆகார, நான் சொன்ன மாதிரி ஆகார விகார ஔஷதி. ஆகாரத்திலையும் நம்ம கேர்ஃபுல்லா இருக்கணும், நம்மளோட லைஃப் ஸ்டைல் சேஞ்சஸ் நிறைய பண்ணணும், அண்ட் மெடிசன்ஸ் இஃப் தே ஆர் டேக்கிங் அதை பார்க்கணும், பிளஸ் யோகா டெஃபினெட்லி வில் ஹெல்ப். பட் யோகா பண்றதுல ஒரு என்ன அட்வான்டேஜ் வரும் அப்படின்னா, their determination will increase. அது பண்ண 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 என்ன அவங்களுக்குள்ளே ஒரு செல்ஃப் ஒரு டிசிப்ளின் வந்துடும். they will not indulge. அவங்களுக்கே தெரியும், ஓ இதெல்லாம் தான் எனக்கு வேண்டாம். சாக்லேட் அவங்களே சொல்லுவாங்க, சார் நான் சாக்லேட் நிறைய சாப்பிட்டு இருந்தேன், நான் விட்டுட்டேன். திஸ் இஸ் பிகாஸ் ஆஃப் வாட் தே ஆர் டூயிங். நம்ம வந்து சும்மா அப்படி வழிகாட்டி விட்டுடுறோம், அவங்க பண்ண 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 it will start working. It will. இதான் side effects of yoga. Yes. Thank you. Good side effects. Yeah. Any other questions, please? Sir, namaskaram, sir. Namaskaram. Sridevi. We have 5 minutes, okay. No problem. Okay. Sir, எனக்கு ஒரு டவுட். இப்போ மூலாதார எழுச்சிக்கு சிம்பாலிக்கா கோயில்கள்ல சிற்பங்கள்ல பாக்குறோங்கல்ல சார், 2 சர்ப்பம் வந்து பின்னின மாதிரி. அது வந்து நம்மளோட அந்த சக்கரத்தோட இதுக்கு போடுறாங்கம்மா, கரெக்ட். அது வந்து நம்ம அந்த மியூசிக் தெரப்பில அந்த தோடி ராகத்தையே கேட்டுட்டே இருந்தா அவங்களுக்கு அந்த எஃபெக்ட கொண்டு வர முடியுமாங்களா சார்? அது ஐயோ, எனக்கு மியூசிக் அவ்வளவு தெரியாதேம்மா. மியூசிக் நான் ரசிப்பேன், எனக்கு அவ்வளவு தூரம் எனக்கு ஆனா ரிசர்ச் எல்லாம் பண்ணது இல்லம்மா. எனக்கு சங்கீதம் பத்தி கொஞ்சம் கம்மி தான் சார். மியூசிக் தெரப்பி ரொம்ப இருக்கு. ஓகே ஓகே.
சார் அது வந்து நம்ம மகுடி வாசிச்சா நல்ல பாம்பு எல்லாம் இது ஆகுது இல்ல சார், அத மாதிரி. எனக்கு தெரிஞ்சு அது மகுடி வாசிக்க அந்த ராகம் பேரு புன்னகவராளிமா, தோடி இல்ல. ஓ சரிங்க சார், அது தோடி இல்லைங்களா சார்? ஓகே, அந்த அந்த ஓ சரி சார், நீங்க ஃபேண்டாஸ்டிக். சரிங்க சார். சப்போஸ் அந்த ராகத்தையே நம்ம கேட்டுட்டே இருந்தனாக்க நம்மளுக்கு அது இன்னும் கொஞ்சம் நம்ம அவேக்கனிங் இது கொண்டு வர முடியுமா சார்? அது நமக்கு எனக்கு தெரியாதுமா, அது எனக்கு தெரியாது. பட் அந்த ஒரு மூடு வரலாம். புன்னகவராளி கேட்கறதுனால உங்களுக்கே அந்த நாகின் மாதிரி டான்ஸ் ஆடலாம் நீங்க தெரியாது எனக்கு. ஓகே 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 சார், தேங்க் யூ. அது ஒரு பெரிய, அது ஒரு தனி சப்ஜெக்ட், மியூசிக் தெரபினே இருக்கு. அது அதோட வல்லுநரை கேட்டீங்கன்னா அவங்க கரெக்டா சொல்லுவாங்க. தீட்சை இல்லாமலே இது ஈஸியா ரீச் ஆகலாம். ஓகே ஓகே சார். இதுக்கு இந்த குண்டலினி அவேக்கனிங் பண்றதுக்கு ரொம்ப தீட்சை அந்த ஸ்டெப் எல்லாம் ரொம்ப இருக்கீங்களே சார், அது வந்து ரொம்ப டெப்தா போகுமே. அந்த குண்டலினி பத்தி கிருஷ்ணமாச்சாரியோட கருத்து நான் சொல்லிடுறேனே. அவர் குண்டலினில அவர் என்ன சொல்றாருன்னா, இதெல்லாம் வந்து அந்த பிளாக்குங்கிறதுலாம் வந்து நம்மளோட அவித்யை அப்படிங்கிறாரு. நம்மளோட அவித்யை என்ன சொல்றாரு, அந்த வித்யை வந்துட்டுனா தானா உங்களுக்கு அவேக்கனிங் வந்துருங்கிறது அவரோட. அந்த குண்டலினி அந்த பிளாக் எல்லாமே நம்மளோட அவித்யாங்கிறாரு. நம்மளோட அழுக்குதான், மன அழுக்குதான் காரணம்ங்கிறாரு. சரிங்களா? ஓகே ஓகே சரிங்க சார். ஓகே சார், thank you sir, fantastic session sir, thank you. So அத யோகாவோட மெயின் எய்மே வந்து to remove the impurities. நீங்க impurities ரிமூவ் பண்ணிட்டே இருந்தீங்கன்னா, அதான் சொல்றாரு 4th chapterல பதஞ்சலி சொல்றாரு, நீங்க வந்து ஒரு ஃபார்மர் மாதிரி இருங்க. ஃபார்மர் என்ன பண்ணுவாங்க, நல்ல தண்ணிய பாய்ச்சுவான், அந்த களைகள் எல்லாம் எடுப்பான். களையில எடுத்தா தானா வளர்ந்துரும் எல்லாம். அக்ரிகல்ச்சரல் ஃபீல்ட்ல நம்ம ஃபார்மர் மாதிரியா. நம்ம களைகளை மாத்திரம் எடுத்துட்டே இருந்தா போதும், தானா நீங்க growth தெரியும். உங்களோட எல்லா எனர்ஜி சென்டர்ஸும் ஒர்க் ஆகும். சரிங்களா? அதான் 4th chapterல சொல்றாரு பதஞ்சலி. ஷேத்ரி கவத்து அப்படிம்பாரு, ஒரு ஃபார்மருக்கு உதாரணமா சொல்றாரு. Thank you sir, thank you so much. Thank you. Fantastic session. Sir, I have a doubt. Good afternoon. Yes. Sir, are there chances that a person or a pranayama may not suit a person? Are there chances that if a person does pranayama, it can create headaches? I mean, I don't say that he has done it wrong or right, but are there chances that pranayama may not suit a person? It is wrong to say that pranayama will not suit a person. If definitely yes, Hatha Yoga Pradipika very clearly says, if pranayama is done wrongly, you will invite all problems. Yeah, true. So pranayama has to be learned through a correct teacher. The teacher will know which pranayama will suit the person, and accordingly, if it is taught correctly and it is done correctly, you will not have problem. That is why pranayama, more than yoga, pranayama should be learned only through a teacher. True. Yeah. So even yoga itself should be only through a teacher. True. But all the more it is, and because it is very clearly says in Hatha Yoga Pradipika, Guru Upadishta Margena. It is very clear, not in asanas. If you see asana they will not say. It is only through a teacher. But when it comes to pranayama, Swatmarama very clearly says, Guru Upadishta Margena pranayama. So you start pranayama. Even Patanjali says it should be only through a teacher when he talks about pranayama. Okay. Okay, thank you. Thank you very much, sir, for having given your precious time in explaining about the way you take yoga in Krishnamacharya Yoga Mandiram, as well as you are highlighting about all the techniques which you have to take care, the basics you have to take care, and clearing all the doubts of the participants. I thank you on behalf of Faculty of Yoga Sciences and Therapy, Meenakshi Academy of Higher Education and Research. Thank you so very much, sir. Thank you, thank you. Thank you, sir. One and all. Thank you, sir. ரொம்ப சந்தோஷம்.